friends, welcome to JK சமையல். இந்த வீடியோல நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். 3 தக்காளி, சின்ன வெங்காயம் 100 கிராம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு நான் 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே பரவாயில்ல. வத்த குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காயும் போட்டுக்கலாம், முருங்காவும் போட்டுக்கலாம். அப்படி காய் இல்லாமையும் சுண்டக்காய் குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த வத்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிறோம். 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன், தாளிப்பதற்கு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து 50 கிராம், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க, தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைப்பதற்கு 2 தேங்காய் பத்தை. நம்ம சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பொருளெலாம் வச்சு நம்ம கல்யாணம் விட்டு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கிற நல்லெண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுண்டக்காய் வந்து வறுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெயிலேயே நம்ம சுண்டக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சுண்டக்காயை வந்து வறுத்து எடுத்து செய்யும் போது நம்ம குழம்புல வந்து கசப்பு எதுவும் தெரியாது. அதுக்காகவே வந்து நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், சுண்டக்காய் வத்தலில் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சுண்டக்காய் வத்தலை வந்து வறுபட்டாலே போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மீதமுள்ள ஆயிலையும் சேர்த்துருங்க. ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகாய் அதையும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது தக்காளி வந்து கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கலரி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை வந்து வறுத்துட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எள்ளை வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம பேனில் எள்ளை சேர்த்து கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலரில் வந்தாலே போதும். இப்போ நம்ம எள்ளை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷமாக தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி வெங்காயம். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எண்ணெய் போட்டு வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலையும் சேர்த்துடலாம். நம்ம கல்யாணம் விட்டு வத்த குழம்பு செய்கிறதுக்கு சுண்டக்காய் வத்தலையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மணத்தக்காளி கீரை வத்தலையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து சுண்டக்காய் வத்தலை சேர்த்துக்கிறோம். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் போட்டு வதங்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தெல்லாம் இதில் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள்,
அடுத்தது மிளகுத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலையும் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதே போல் மிக்சியில் வந்து எள்ளை வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வத்தல்லையே வந்து சால்ட் இருக்கும். ரெண்டாவது நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். அதனால் நீங்கள் சால்ட்டு போடும்போது உங்கள் தேவைக்கு ஏற்ப செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு இப்போயே கொதித்து நல்லா தயாராகிடுச்சு. நம்ம மூடியை திறக்கும் போது நம்மளுடைய கல்யாண வத்த குழம்பு நல்ல ஒரு வாசனையில் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கல்யாண வத்த குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.